ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. துலாம் ராசிக்கான கார்த்திகை மாத ராசி கட்டம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்திலே லக்னம், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. இதிலே லக்னமும் சூரியனும் நின்ற நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம், வாங்கியிருக்கக்கூடிய சாரம் குரு சாரம். உங்கள் புதன் நின்ற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், அது வாங்கியிருக்கும் சாரம் சுயசாரம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசுலே சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்திலே சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீனத்திலே ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷபத்திலே சந்திரனும் குருவும் இணைவு பெற்று நிற்கிறது. இந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரம், குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கடகத்திலே நீச்ச செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான ராசி கட்ட நிலவரம். துலாம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 2, 3, 5, 6 மற்றும் 8, 12 ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்திலே லக்னம், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. அப்போது உங்களுக்கு லக்னமும் சூரியனும் நின்ற நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் குருவின் சாரம், மேலும் புதன் கேட்டை நட்சத்திரத்தில் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த விதண்டாவாத பேச்சுகள் இருக்காது. ஏன்னா குரு சமசப்தமமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நின்று அந்த 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சுகள் இனிமையாக இருக்கும். புதன் இணைவு பெற்று இருப்பதனாலையும் சூரியன் இருப்பதனாலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். நீங்கள் வாக்கு பலிதம் கண்டிப்பாக இந்த மாதத்திலே ஏற்படும். அதாவது எந்த விஷயத்திற்காக நீங்கள் வாக்கு கொடுத்தாலும் அது நடந்துடும். யாருக்காவது ஏதாவது இப்போ இந்த மாதத்தில் உனக்கு இந்த விஷயம் நடக்கும் போடான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு நடக்கும். உங்களுடைய பேச்சிலே இனிமை இருக்கும். மேலும் இந்த வாக்குவாதம் விதண்டாவாதம் எதிர்மறையான பேச்சுகள் உங்ககிட்ட இந்த மாதத்தில் இருக்காது. அதனாலேயே இந்த மாதத்திலே உங்களுக்கு அனைவரும் உங்களுடன் இணைவு பெற்று உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்வார்கள். அதாவது குடும்பத்திலே மனைவி, குழந்தைகள், தாய் தந்தையர்கள் அனைவரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல இணக்கமான சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. 3ஆம் பாவகம் தனுசின் அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 8லே மறைவு, சந்திரனுடன் இணைவு. அது மட்டுமல்லாமல் 3லே சுக்கிரன் பூராடம் நட்சத்திரத்திலே சுயசாரம் வாங்கி நிற்பது. இதனாலே இந்த வெற்றிக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு. இந்த வெற்றி அப்படின்னா தொட்ட காரியம் எல்லாத்திலையுமே வெற்றி. எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் சக்ஸஸ். புதிதாக ஏதாவது ஒரு காரியம் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம், வியாபாரம் ஆரம்பிக்கலாம். புதிதாக இடம் விட்டு இடம் மாறுவது, வேலையில், உத்தியோகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே அதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது அரசு உத்தியோகமானாலும் அல்லது தனியார் துறையிலே வேலை பார்ப்பவராக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். தொழில் அபிவிருத்தி, வியாபார மேன்மை இதெல்லாமே நடக்கும். அதாவது தொழிலிலே உள்ள வேலையாட்கள், உங்கள் வியாபாரத்திலே உள்ள வேலையாட்கள் அவர்கள் அனைவரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய வேலையை செய்வார்கள். நீங்கள் சொன்ன வேலையை சொன்ன நேரத்திற்குள் முடித்து கொடுப்பது,
நீங்கள் சொல்லாத வேலையையும் முடிப்பது, இது மாதிரி உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய வேலையாட்களாக இருப்பார்கள் இந்த மாதத்திலே. வியாபாரத்திலே உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வியாபாரத்தில் இருக்கிற பொருளெல்லாம் விற்று தீக்கிறதுக்கான ஒரு நல்லெண்ணத்தோடு உங்களுக்கு விசுவாசமாக செயல்படுவார்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரும் ரொம்பவும் விசுவாசமாக இருப்பாங்க. நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான பலன், வியாபாரத்திலே மேன்மை, தொழிலிலே அபிவிருத்தி கண்டிப்பாக இருக்கும். மேலும் இளைய சகோதரத்துவம் பார்த்தீங்கன்னா, உங்கள் இளைய சகோதரர் உங்களுக்காக எதையும் செய்து கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடன் இணக்கமாக இருந்து, நீங்கள் ஏதாவது சொல்ல மாட்டீங்களா, ஏதாவது கேட்க மாட்டீங்களா எதிர்பார்த்திருப்பார். நீங்கள் இந்த சமயத்திலே அவரால் நடக்க வேண்டிய காரியங்கள், அவரால் நடக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் அவர்களுடன் இணைந்து செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இதுவரைக்கும் ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்க வேண்டியிருந்தது அல்லது ஒரு விசேஷம் நடத்த வேண்டியிருந்தது எல்லாம் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே அந்த விசேஷங்கள் ஊரே ஆச்சரியப்படக்கூடிய அளவு இருக்குது. உங்களுக்கு அந்த விசேஷம் நல்ல முறையில் நடந்தேறும். அது திருமணமாகட்டும் அல்லது எந்த ஒரு காரியத்திற்காக விசேஷம் நடத்தணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்திலே அந்த விசேஷங்கள் நல்ல சிறப்பான முறையிலே நடந்தேறும். மற்றும் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகம் கும்பம், கும்பத்திலே சனி நிற்பது கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீகத்திலே பாதிப்பை தரும். பூர்வீக சொத்துக்களால் வில்லங்கம், வழக்கு, பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, புத்திர தாமதம் ஏற்படும். குழந்தைகள் இதுவரைக்கும் இல்லாமல் தடைப்பட்டவங்களுக்கு மேலும் தாமதப்படுமே தவிர இந்த காலகட்டத்திலே அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. மேலும் இந்த பத்திரிகை துறை, இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் மிகவும் பாதிப்பான ஒரு அமைப்பே இருக்கும். நினைத்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்காது, நினைத்த மாதிரியான பலன்களும் கிடைக்கப்பெறாது. இந்த புத்திரர்கள் வழியிலே பிரச்சனைகள் தான் வரும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய செய்திகளே வரும். ஒரு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமையலை, அவங்களுக்கு ஒரு வியாபாரம் அமைச்சு தரலான்னு நினச்சோம், அதுவும் அமையலை அப்படின்னா அது எல்லாமே மேலும் தடை தாமதம் தான் படும், 5ல் சனி நிற்பதால். அதனால் இந்த காலகட்டத்தில் அது எதையுமே நீங்கள் உடனே நடத்தணும்னு நினைக்காம கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 6லே ராகு, அந்த 6ஆம் இடத்துல ராகு நிற்பது உங்களுக்கு ஏற்கனவே எதிரி பிரச்சனைகள், எதிரிகளால் தொந்தரவுகள் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த எதிரிகள் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. ராகு 6ல் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம். அதனால் எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள். உங்களுடன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் காணாமல் போயிடுவாங்க. அவங்க இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். நோய் தொந்தரவுகள் இருந்தவர்கள், நரம்பு சம்பந்தமான நோய்கள், மேலும் உடல் உபாதைகள், மேலும் இந்த உடலில் சிறு சிறு நோய் மட்டும் இல்லை, அதிகமான அளவில் ஒரு பெரிய வியாதியினால் பீடை ஏற்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலத்தில் அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் உடல் நலம் சீராகும், உடல் ஆரோக்கியப்படும். மேலும் கடன் பிரச்சனை அப்படின்னு எடுத்திங்கன்னா, கடன்காரர்களால் இதுவரைக்கும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியில் தலை காட்ட முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிச்சிடும். கடன் பிரச்சனையும் தீரும். அந்த கடன்காரர்களால் இருந்து வந்த தொல்லைகள், பிரச்சனைகள் அனைத்துமே மாறும். இது உங்களுக்கு 7ஆம் பாவகமில் 6ஆம் பாவகத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவகம் இயங்குது. இந்த 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். மேலும் வம்பு வழக்கு பிரச்சனைகள். ஆனால் அங்கே வம்பு வழக்கு பிரச்சனைகளை நீங்களே இழுத்து கொள்ளக்கூடிய அமைப்பை தரும். குரு நின்ற இடம் பாழ், குரு பார்வை கோடி நன்மை. இந்த குரு 8ல் நிற்கிறது ஒன்று. அந்த குரு நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம், சந்திரன் சாரம். சந்திரனும் உச்சம் பெற்று இணைவு பெற்றிருக்கு. அப்போது உங்களுடைய மனசினால், மனத்தில் ஏற்படக்கூடிய
எண்ணங்களால் பிரச்சனைகளை நீங்களே வாங்கிப்பீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கோர்ட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மேலும் கூடுமே தவிர முடிவுக்கும் வராது, வந்தாலும் வெற்றி தராது. மேலும் மேலும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தேடி வரும். பிரயாணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பிரயாணத்தில் சிறு சிறு சிராய்ப்புகள், இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களால் காயங்கள், விபத்துகள், சின்ன சின்ன விபத்துகள் இதெல்லாமே நடப்பதற்கான அமைப்பை தரும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரயாணத்தை ஒத்தி போடுவது அல்லது பிரயாணத்தின் போது கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகம் உங்களுக்கு 12லே கேது. கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. 12லே கேது இருப்பதுனா அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். இப்போ விரயங்கள் நிறைய ஏற்படுவதற்கு அமைப்புகளை காட்டுது. இப்போ தேவையில்லாத விரயங்கள் வரும், தேவையில்லாத விரய செலவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் பணம் வருது போகுது ஏதோ ஒரு வழியில் நம்மளை அறியாமலே போயிடுதே அப்படிங்கிற மாதிரி விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேலும் நிம்மதியான தூக்கம் இருக்காது. கேது எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்த முழுசும் ஆக்கிரமித்து அவருடைய பலனை தருவார். அப்போது புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த இடத்தின் அதிபதி, ஆனாலும் சுயசாரம் வாங்கியிருந்தாலும் கூட அதையும் இவரே எடுத்துப்பார் கேது. அப்போது தூக்கம், நிம்மதியான தூக்கம் இருக்காது, தூக்க பாதிப்பு இருக்கும். அந்த தூக்கத்தை நீங்கள் எந்த பிரச்சனை, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், அதாவது உச்ச சந்திரன் மனோகாரகன் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை, தேவையில்லாத எண்ணங்களை கொடுப்பதுனாலே உங்களுக்கு தூக்கம் கெடும், விரயத்தினாலேயும் தூக்கம் கெடும். அப்போ இந்த தூக்கத்தை கெடுக்காமல் நல்ல சிந்தனைகள் செய்வது, நல்லதை நினைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கோயில் அல்லது ஜீவ சமாதி சித்தர்கள் இருக்கும் இடங்களை நாடி சென்று தியானம் செய்வதன் மூலம் அமைதியான ஒரு நிலை, நல்ல தூக்கம் கிடைக்கப்பெறும். இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள். இது மட்டும் அல்லாமல் இன்றைய தேதிப்படி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே என்ன திசை, என்ன புத்தி நடக்கிறது என்று அதற்குண்டான பரிகாரத்தை செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெறலாம். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.